இப்ப இங்க வந்திருக்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேச வரல, என் புருஷன் கிட்ட தான் பேச வந்திருக்கேன். புருஷன் நம்மள புருஷன்? நீ அவனை மனுஷன் நினைச்சிருந்த இந்த வீட்டை விட்டு போயிருப்பியா? அதுக்கு அவர் பொண்டாட்டி நான் இருக்கும்போது அவனுக்கு நீங்க வேற பொண்ணு பாப்பீங்களோ? ஏய், நீயும் பார்த்துட்டு பள்ளி அடிச்சிட்டு இருப்பியோ? சை, என்ன பிள்ளையம்மா இவ! புருஷங்கிற மரியாதை எல்லாமே ஏங்க வாங்க போங்க. நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்து 30 வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் கூட என் புருஷனை மரியாதை எல்லாம் பேசினது கிடையாது. நீங்க பழைய காலத்து ஆளு, அதனால அப்படி பேசுறீங்க. நாங்க பேசுறதும் மரியாதை தான். அவனை சொல்லுங்க, எனக்கு மரியாதை இல்லை, நீ மாத்திக்கேன்னு. நான் மாத்திக்கிறியே. ஏல, என்ன கன்றாவி இதெல்லாம்! இவ இப்ப எதுக்குங்க வந்திருக்கானுக்கு கோவிச்சுட்டு தானே போன? எல்லாம் உங்களாலதான். என் புருஷனுக்கு எதுக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்க? ஏய், அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு அறிவு இல்ல. உனக்கு எங்க போச்சு அறிவு? எப்படி பேசியா பாரு, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியா பாரு பிரவீனே. குதிரவாளு, என்ன வேணாலும் பேசு, என் மம்மி எதுவும் பேசாத. இப்ப எதுக்கு அறிவில்ல கறிவில்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன உனக்கு எதுக்கு இப்ப பொண்ணு பாக்குறாங்க இவங்க? இவ அப்படி என்ன உலகத்துல இல்லாத அழகி? இவள பார்த்தோன்னே என் பொண்டாட்டியோட சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் என் பொண்டாட்டியோட சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லல. நீ சொன்ன, நான் வரும்போது இவகிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. உன்னோட சமையலை விட இவங்க சமையல் நல்லா இருக்கு, அதனாலதான் சொன்னேன் குதிரவாளு. அதுக்குள்ள கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா? இல்ல உங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்களா? பொண்ணு பார்க்க போறேன்னு தானே என்கிட்ட போன்ல சொன்னா. அப்போ நான் இங்க இல்லன்னோனே குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டியோ? என்னல இவ இப்படி பேசிட்டு இருக்க? முதல்ல இவ பல்ல தட்டி கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு. மம்மி, நான் தான் மம்மி அவளை வர வச்சேன். என்னது, நீ வர வச்சியா? போனவளுக்கு வர தெரியாதோ? கூப்பிடுவே இவளெல்லாம். அவன் ஒன்னும் கூப்பிடல, நானா தான் வந்திருக்கேன். பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும்போதே இவனுக்கு நீங்க வேற பொண்ணு பாப்பீங்களோ? இதெல்லாம் என்ன பழக்கம்? நான் என் வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் இப்படி வந்ததுக்கு தான் எல்லாரையும் அடிச்சிட்டோன்னு இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் யாரையும் கூட்டிட்டு வரல. எதுக்கு இப்படி பண்றீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி என் பிள்ளைக்கு தேவையில்லை. அதுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலாம். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பொண்ணு பார்க்கல, அதுக்குள்ள ஓடி வந்துட்டா போல்க. அப்போ இவ யாரு? குதிரவாளு, இவங்க வீட்டு வேலைக்காக வந்திருக்காங்க. இது ஒன்றும் எனக்கு பார்த்துருக்க பொண்ணு கிடையாது. நான் உங்ககிட்ட சும்மா தான் ஃபோன்ல சொன்னேன். அப்பயாதே நீ கோவப்பட்டு ஓடி வரியான்னு பார்த்தேன். அதே மாதிரி நீயும் வந்துட்ட. சரி வா குதிரவாளு, சாப்பிடலாம். வேலைக்காரம்மாவா? சரி, நல்லா போய் சொல்லியிருக்கா என்கிட்ட. ஏமா, நீ உள்ள போ. ஏய், இப்போ உனக்கு என்ன? அப்படியே ரவுடி பொண்ணு மாதிரி வந்து மிரட்டிட்டு இருக்கேன்னு. உங்க மகன் சொன்ன வார்த்தை அப்படி. அவன் அந்த வார்த்தையை சொல்லேன்னா நீ வந்திருக்க மாட்டே, அப்படிதானே? போ, அதான் பொண்ணு பார்க்கல, உன் வீட்டிலே போய் இரு. நான் ஏன் போனோம்? என் புருஷன் எங்க இருப்பானோ அங்கதான் நான் இருப்பேன். என்ன மரியாதை! ஊர்ல இல்லாத பொண்ணு நீ உன்னை வந்து கட்டின பாரு, எங்களை தான் சொல்லணும். நாங்களும் ஊர்ல இல்லாத மாமியார் உங்களை நினைச்செல்லாம் எங்களை தான் சொல்லணும். குதிரவாளு, என்ன வாய்க்கு வாய் பேசாதீங்க, வா பிரியாணி சாப்பிடலாம். நல்லா இருக்கு பிரவீனு, என்னனியோ போங்க. மம்மி சாப்பிட்டுட்டு போங்க மம்மி. அதான் உன் பொண்டாட்டி வந்துட்டால, அவளை திங்க சொல்லு. நீ நான் கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. ஏய், எதுக்கு போய் சொன்னா? குதிரவாளு, பொய் சொன்னதுனால தானே வந்திருக்க, இல்லைன்னா வருவியோ? வீட்டுக்கு உன்னைய வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் போய் சொன்னேன். நீலாம் திருந்தவே மாட்ட. ஆமா, மேடம் மட்டும் ரொம்ப திருந்திட்டீங்க. அம்மா முன்னாடி எதுக்கு அவன் வேணும் பேசுற? அதனாலதான் உங்க கோவப்படுறாங்க. ஏன் கல்யாணம் ஆன புதுசுல நீ அப்படிதானே நான் கூப்பிட்டு இருந்தேன். அப்ப இவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு தானே இருப்பாங்க. இப்ப என்ன உங்களுக்கு புதுசா கோவம்லாம் வருது? அவங்க தான் நேரத்துக்கு நேரம் மாறி ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் சரியா தான் இருக்கேன். புருஷ பொண்டாட்டி விஷயத்துல எல்லாம் உங்க அம்மா எதுக்கு தலை விடுறாங்க? யார் புருஷன் பொண்டாட்டி? ஓ, அது கூட மறந்து போச்சோ? நீயும் நானும் தான் புருஷ பொண்டாட்டி. நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிடுவோம், அதை அவங்க கேட்க கூடாது. உங்க அம்மாட்ட சொல்லி வை. குதிரவாளு, அவங்க முன்னாடி கூப்பிட்டா கேட்க தான் செய்வாங்க. நான் உங்க பெத்த பிள்ளை. என் மம்மி என் டேடி கொடுக்குற மரியாதையை நீ எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல என்ன தப்பு இருக்கு? அப்போ உனக்கு மரியாதை தேவைப்படுதோ? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சா தான் இருக்கு. சரி குதிரவாளு, மறுபடியும் கோவப்படாத. வா வந்து உட்காந்து சாப்பிடு. ஒண்ணு வேண்டாம், நான் ரூமுக்கு வரேன். சாப்பிட்டுட்டு வா, உனக்கு இருக்கு. பொண்ணு பார்க்க போறாங்கன்னு பொய்யா சொல்ற? உன்னால பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறியே. வா பிசாசு பிசாசு. இவ மட்டும் வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்ல, வரலனாலும் நிம்மதி இல்ல.
இதுக்கு கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கலாம் போல. என்னது? பிரியாணி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன் குதிரவாளு. நீயே முழுங்கு. செல்லம்மா, ஏய் செல்லம்மா, சீக்கிரம் வா. இந்த ஒரு நிமிஷம்க்கா வாரேன். என்னதான் இப்படி பண்ணியாலோ உள்ள, டக்குன்னு வர வேண்டியதானே. ஏய் செல்லம்மா, சீக்கிரம் வா. இதோ வரேன்க்கா, ஒரு நிமிஷம். மேக்கப் கீக்கப் எதுவும் போட்டுட்டு இருக்காளா? திருட போறதுக்கு எதுக்கு மேக்கப்பு? என்னதான் பண்ணியா வா? ராசத்தியக்கா போமா. என்ன செல்லம்மா இது? எதுக்கு ஷால் எடுத்து தலையில போட்டுட்டு வந்திருக்கா? ஏக்கா அவ திடீர்னு முடிச்சு பார்த்துட்டா மூஞ்ச மூடிட்டு ஓடி வந்துடலாம்ல, அதுக்குதான்க்கா. இதை நீ போடாம வந்தா கூட சும்மா தான் யதார்த்தமா ரூம்குள்ள வந்துட்டோன்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்துடலாம். இதை போட்டு வந்தான்னு வச்சுக்க, அவ கன்ஃபார்மா திருடேன்னு முடிவு பண்ணிடுவா. தூக்கி தூர எறிஞ்சிட்டு வா செல்லம்மா. ராசாத்தியக்கா நீங்க முக்காடு போட்டுருக்கியா, அதனால உங்களை கண்டுபிடிக்க முடியாது. இனி ஒருவேளை அவ கண்டுபிடிச்சிட்டானே என்ன செய்ய? அதான்க்கா நானும் ஒரு முக்காடு போட்டு வரேன். இந்த முக்காடு உனக்கு ஒரு மார்வேசமா? சும்மா போனாவது ஏதோ சத்தம் கடிச்சு ஏதோ பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். இப்படி போனாதான் சந்தேகமே வரும். நான் எப்பவுமே போட்டிருக்கேன், நீ எதுக்கு இப்ப இருந்தாப்புல எடுத்து போட்டுட்டு வர? தூக்கி எறி செல்லம்மா. சரிக்கா. இவளுக்கு நான் மாட்டலாம், ஆனா இவ மாட்டக்கூடாது. அதுக்கு தான் இந்த மார்வேஷம். மாட்டினா ரெண்டு பேரும் மொத்தமா மாட்டணும். அது என்ன இவ மட்டும் தப்பிக்க பார்க்குது? அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். ராசத்தியக்கா போமா. போலாம் செல்லுமா. மெதுவா சத்தம் கட்டிராம வா. சரிக்கா. ராசத்தியக்கா கலட்டுங்க. செல்லம்மா எப்படி கலட்டாவ? பெட்ஷீட்டை மூடிட்டுல தூங்கிட்டு இருக்கா. ராசத்தியக்கா அது தள்ளி விட்டுட்டு மெதுவா கலட்டுங்கக்கா. சரி செல்லம்மா நீயும் வா. ஏக்கா அவ முழிக்காளான்னு நான் பார்த்துக்கிடியே, நீங்க கழட்டிருங்க. சரி. செல்லம்மா கால்ல கொலுசு இல்ல. என்னது கொலுசு இல்லையா? எங்க போயிருக்கா? செல்லம்மா கத்தாத, வா வெளிய போவோம். ஏக்கா கொலுசு எங்கக்கா? ஐயோ முழிச்சல் வர வா. ராசதியக்கா என்னக்கா அவ கால்ல கொலுசு இல்ல? எங்கக்கா போயிருக்கா? எங்கேயும் போயிருக்காத, அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். என்னக்கா சொல்றிய? ஆமா ஒன்னும் இல்லாதவ தானே இவ்வளவு ஆத்தாலும், அதனால அம்மாட்ட கொடுத்து வச்சிருப்பா. ஏக்கா மைனி ஏசுவாவ்ல, அதான் 2 நாள் கால்ல போட்டு ஆட்டிட்டு தெரிஞ்சல்ல. இனி இதெல்லாம் மைனி கேட்க மாட்டாவே. என்ன கூட அவளுக்கு தங்கத்துல கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்பாவே. என்னக்கா சொல்றிய? மறுபடியும் கொலுசா? ஆமா இப்போ அவ அம்மகாரி கொடுத்துருப்பா. அவ வச்சிருக்காளா இல்ல வித்து தின்ட்டாளா யாருக்கு தெரியும்? நாளைக்கு மைனி கிட்ட கொலுசு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவா பாரு. என்னக்கா சொல்றிய? ஆமா செல்லம்மா, அவ அம்மாட்ட மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்க, அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் மைனி புது கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுப்பாவே. இப்படியே கொடுத்துட்டே இருப்பா, தொலைச்சிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் நம்ம திடீர்னு வந்து பார்த்தா அவ ஆட்டக்காரி பெரிய பணக்காரியா இருப்பா. பணம் இங்க இருந்து தான் போயிருக்கும். இது மைனிக்கே தெரிய வராது. என்னக்கா இப்படி சொல்றிய? ஆமா என்னோ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு தெரியாளவ ஆத்தாலும் அவளும். நம்மளை விட மோசம் செல்லம்மா. நம்மளை விடவா? செல்லம்மா உன்னை விட நான் நல்லவ தானே. நீங்களா? ஆமா செல்லம்மா, நம்மளாது எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்றோம். அவையெல்லாம் நல்லவிய வேஷம் போட்டு பண்ணுவாவே. நாளைக்கு பாரு இந்த சரோஜா கொலுசு காணும்னு சொல்லதான் போறா. மைனி அதுக்கப்புறம் புது கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுக்க தான் போறாவே. மாசமா இருக்கால, ஒண்ணுமே அவளை கேட்க மாட்டாவே. ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொத்த முழுசா விற்க போது பாரு. என்னக்கா என்னென்னவோ சொல்றிய? ஆமா இந்த வளகாப்பு 3வது மாசமே எவ்வளவு கிராண்டா நடத்தினவ பார்த்தல்ல. இவளுக்கு 3வது மாசம் வளகாப்பு தேவையா செல்லம்மா? 7வது மாசம் இல்லைன்னா 9வது மாசம் சிம்பிளா இந்த வீட்டுல வச்சு வளகாப்பு பண்ண என்ன? அதுவும் அவ ஆட்டக்காரி தான் செலவு பண்ணி பண்ணணும். நம்ம மைனி எவ்வளவு கிராண்டா பண்ணிச்சு பாரு. பணம் இருந்த உடனே தான் இப்படி எல்லாம் ஆடிட்டு தெரியுது. ராசாத்தியக்கா 9வது மாசம் அவ அம்மா தானே வளகாப்பு பண்ண போறாங்களா? ஒரு சமயம் அது கிராண்டா பண்றதுக்காக தான் இந்த கொலுசை இப்பயே தூக்கி கொடுத்துட்டாலோ இருக்கும் செல்லம்மா. 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை வச்சு வளகாப்பு பண்ணலாம் தான் அந்த பொம்பளை வாங்கி வச்சிருக்கு. விடியட்டும், இதை சும்மா விடக்கூடாது. ஆமாக்கா சும்மா விடக்கூடாது. நாளைக்கு காலையிலேயே கொலுசுங்கன்னு நான் கேட்டுறேன். மிச்சத்தை நான் பாத்துக்கிட்டேன் செல்லம்மா. இவளை நாளைக்கே ஆத்தா வீட்டுக்கு துரத்தி விட்டுற சொல்லணும். ஏக்கா மைனி துரத்துவாப்ல? பேரன் பேத்தின்ட்டு கிடக்காவ்ல, துரத்தலனா நம்ம துரத்த வைப்போம். கொலுசுங்கன்னு கேட்கும்போது பேந்த முழிப்பாள்ல, காணாம போயிட்டுன்னு போய் சொல்லுவா. நம்ம அப்போ அவ அம்மகாரி வீட்டுல இருந்து கொலுசு எடுத்துட்டு வருவோம். கையும் களவுமா மாட்டுவாள்ல. ஆமாக்கா இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது. நாளைக்கு கொலுசு எடுக்கிறோம், இவளை மாட்டி விடுறோம். ஆமா செல்லம்மா.
மைனி கூப்பிடியாவே இப்ப கொலுசை போட்டுட்டு வராளா போடாம வராளான்னு பாப்போம். பாப்போம் செல்லம்மா. எம்மாடி மார்மவளே என்னத்த சத்யக்கா கொலுசு போடல. ஆமா செல்லம்மா இவகிட்ட இருந்தா போட்டுட்டு வந்திருப்பாள்ல. அப்போ இவகிட்ட இல்ல, இவ ஆத்தாக்காரிகிட்ட தான் இருக்கு. சரிக்கா கேளுங்க. சாரதா காபி தண்ணி ஏதாவது குடிக்கிறியாமா? ஏன் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க காலையில இருந்து? அத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி நானே போட்டு குடிச்சிடுறேன் அத்தை. ஏமா நான் போட்டு தரது வாய்க்கு நல்லா இல்லையோ? இல்லத்த நல்லா தான் இருக்கு, நீங்க நிறைய வேலை செய்றீல்ல அதனால எனக்கு தேவைக்கு நான் போட்டுக்கிட்டேன் அத்தை. மைனி சரோஜா கால்ல தங்க கொலுசு காண என்னாச்சு?